தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய மம்மியில் நுண்ணுயிர்கள் வளர்வதை அறிவியல் இதழ் ஒன்று உலகத்திற்கு வெளிக்காட்டியுள்ளது கவனத்தை பெற்றுள்ளது. மனித நாகரிகத்தின் தோற்றத்தையும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் வாழ்வியலையும் நமக்கு காட்டும் கால பெட்டகங்களான மம்மிகள் விளங்குகின்றன. அந்த வகையில் உலகிலேயே மிக விசித்திரமான மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை வியப்பில் ஆழ்த்திய ஒரு மம்மிதான் ஓச்சி தி ஐஸ்மேன். கடந்த 1991ஆம் ஆண்டு ஐரோப்பாவின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் உள்ள பனிப்பாறைகளுக்கு நடுவே சுமார் 5300 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மனிதனின் உடல் தற்செயலாக கண்டறியப்பட்டது. எகிப்திய மம்மிகளைப் போல எந்தவித ரசாயனங்களும் பூசப்படாமல் இயற்கையான உறைபனியிலேயே இத்தனை 1000 ஆண்டுகள் சிதையாமல் பாதுகாக்கப்பட்ட உலகின் பழமையான மம்மி இதுவாகும். செம்பு காலத்தை சேர்ந்த இந்த மனிதனின் மரணம், உடலமைப்பு மற்றும் அவர்கள் காலத்தில் பயன்படுத்திய ஆயுதங்கள் ஆகியவை இன்றும் பல அறிவியல் மர்மங்களை உடைத்து வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது இந்த மம்மியின் உடலுக்குள் கண்டறியப்பட்டுள்ள புதிய அறிவியல் உண்மை உலகையே உலுக்கியுள்ளது. மைக்ரோபயோம் என்ற அறிவியல் இதழில் வெளியான ஆய்வின்படி 5300 ஆண்டுகள் பழமையான ஓச்சி தி ஐஸ்மேன் என்ற அந்த மம்மியின் உடலுக்குள் நுண்ணுயிர்கள் இன்னும் உயிருடனும் வளர்ந்த நிலையிலும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வளர்ந்த நிலையில் உயிரினம் என்ற வார்த்தையை வைத்து பலரும் ஏதோ பெரிய விசித்திர விலங்கு மம்மிக்குள் உயிருடன் இருப்பதாக தவறாக புரிந்து கொண்டு வதந்திகளை பரப்பி வருகின்றனர். இந்த மம்மியை முழுமையாக ஆய்வு செய்த விஞ்ஞானிகளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், -6 டிகிரி குளிரில் வைக்கப்பட்டிருந்தாலும் ஓச்சியின் குடலுக்குள் இருக்கும் பழங்கால பாக்டீரியாக்கள் மற்றும் ஈஸ்ட் போன்ற நுண்ணுயிர்கள் அழியாமல் இன்னமும் வளர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வருகின்றன. இதில் மிகவும் வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், மம்மியை பாதுகாக்க அருங்காட்சியக காப்பாட்சியர்கள் பயன்படுத்திய ஃபீனல் போன்ற கிருமி நாசிகளையே உணவாக உட்கொண்டு சில குறிப்பிட்ட ஈஸ்ட் இனங்கள் கடந்த 9 ஆண்டுகளில் அந்த உடலுக்குள் பெருகி வளர்ந்துள்ளன. நவீன நகரங்களில் வாழும் மனிதர்களின் உடலில் இருந்து முற்றிலும் அழிந்து போன சில அரிய பாக்டீரியாக்கள் இந்த மம்மியின் குடலுக்குள் இன்னும் சாகாமல் உயிருடன் வாழ்கின்றன. மரணம் அடைந்து 5300 ஆண்டுகள் ஆகியும் உறைபனியிலும் இந்த நுண்ணுயிர்கள் அழியாமல் வளர்ந்து வருவது விஞ்ஞானிகளையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதே நேரத்தில் இந்த நுண்ணுயிர்கள் மம்மியின் உடலை உள்ளிருந்து மெல்ல மெல்ல அரித்து சிதைத்து விடுமோ என்ற கவலையும் அருங்காட்சியக பராமரிப்பாளர்களுக்கு எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.